எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. கரூர் சம்பவத்தில் திமுக பழி வாங்குவோம்னு சொல்லி எனக்கு ஆவேசம். ஃபேக் ஸ்டோரியை நம்பாதீர்கள். உண்மையான தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரே நபர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புதூர். மாநில தலைவராக இப்போ வந்திருக்கீங்க சார். அடுத்த சவால்கள்லாம் எப்படி இருக்குது? உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்தது கூட்டணியாக நாடாளுமன்றத்துலேயும் இருக்குது. இந்த மாதிரி இப்போ கடந்த காலங்களோட இப்போ நீங்கள் வந்த பிறகு நிர்வாகிகள் அதிகமான எண்ணிக்கையில் உள்ளாட்சியிலையோ நாடாளுமன்றத்திலையோ எப்படி சவால்கள் இருக்குது? உள்ளாட்சி தேர்தல் வரட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும்போது பேசுவோம். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியினுடைய பார்வை என்பது காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரர்களுக்கு என்று ஒரு மதிப்பு இருக்கிறது. காங்கிரஸினுடைய பலம் அறிந்தவர்கள் நாங்கள். எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையிலே இந்த அரசில் பங்கு பெறுகிறோம். அந்த அரசு என்பது ஒரு நேர்மையான அரசாக தொடங்கி இருக்கிறது. இந்த அரசை பொறுத்த மட்டும் எங்களுடைய அமைச்சர்களும் இருக்கிறார்கள். ஆட்சியில் பங்கு என்ற நீண்ட நாள் கனவு காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய மிகுந்த நம்பிக்கையோடு இந்த பயணம் தொடர்கிறது. இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமைந்திருக்கிறது என்பதும் நாம் அனைவரும் பார்க்க முடிகிறது. சொல்லியிருக்காங்க மாற்று கட்சிக்கு மாறுறது வாஷிங் மிஷினில் போடுற ஒரு இது மாதிரி இருக்குது. கரைகள்லாம் ஊழல் என்ற கரை போகுமான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து? விஜயபாஸ்கர் குட்டா ஊழலில் ஏற்கனவே இருக்கிறாரு. அவர் கட்சியில் சேர்ந்தது வாஷிங் மிஷினில் போடுறாங்க. தமிழ்நாட்டில் கட்சியை விட்டு கட்சி மாறுறதுங்கிறது ஒன்றும் புதுசு இல்லை. கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா ஒவ்வொரு கட்சியிலும் எத்தனை கட்சியிலேருந்து யார் வந்தான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த வாஷிங் மிஷின் தான் பார்க்க முடியும். எல்லா கட்சியிலையும் சொல்கிறவங்க எல்லார் கட்சியிலையும் திரும்பி பார்த்தாங்கன்னா பக்கத்தில் நிற்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு கட்சியிலேருந்து இருக்கவங்களா இருப்பாங்க. தேசிய ஊரக வேலை பற்றி மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம காங்கிரஸோட கனவு திட்டம் இப்போ மறுசீரமைப்பு பண்ணிடுறாங்க. அதில் எதனா திருத்தங்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. தமிழக காங்கிரஸ் சார்பில் நீங்கள் என்ன வழி? நேற்று சகோதரர் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் அதை பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய நிலையை எடுத்து சொன்னார். அதில் மிக தெளிவான நிலை காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்னட்டுனா, எங்களை பொறுத்த மட்டும் மகாத்மா காந்தி தேசிய வேலை உறுதி திட்டம் என்பது அன்னை சோனியா காந்தி அவருடைய ஒரு கனவு திட்டம். அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பது ஏழை மக்களுக்கு கிராமங்களிலேயே யாருக்கெல்லாம் வேலை தேவையோ அவர்களுக்கு 100 நாள் குறைந்தபட்சம் வேலை கொடுக்க வேண்டும் என்பது திட்டம். அந்த கிராமத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அந்த கிராமத்தை விட்டு அவங்க வெளியில் போக வேண்டியதில்லை. இதுதான் திட்டத்தினுடைய நோக்கம். அதற்கு மத்திய அரசு 90% பணத்தையும் 10% பணம் மாநில அரசும் கொடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காரு மோடிஜி அந்த 90% 60% குறைச்சிருக்காரு. 60% தான் மத்திய அரசு கொடுக்கும். தமிழக அரசு 10% செலவுலேருந்து 40% செலவு கொடுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசுக்கு 5000 கோடி ரூபா கூடுதலாக செலவாக போகுது. தமிழ்நாடு அரசு 2 தான் பண்ண முடியும். ஒன்று என்ன பண்ண முடியும், இந்த வேலையை நிப்பாட்டலாம். எதிர்கட்சிகள் சொல்கிறாப்புல இந்த வேலையை நிப்பாட்டலாம். 5000 ரூபா எங்கிட்ட இல்லை, வேலையை நிப்பாட்டிடுறோம், பேர் மாற்றிவிட்டாங்க, அதுக்காக நாங்கள் வேலையை நிப்பாட்டிடுறோம். காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் எதுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக அரசாங்கத்தில் இதற்கு எதிர்ப்பாக நீதிமன்றத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம், உச்ச நீதிமன்றத்தில். ஆனால் 40% விலை குறைஞ்சதுனால நிதி கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக மொத்த திட்டத்தையே கைவிடுறதுங்கிறது சாதாரண ஏழை மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போயிடும். வேலைவாய்ப்பாக 40% கூடுதல் செலவான்னு கேட்டிங்கன்னா வேலைவாய்ப்புன்னு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முடிவு செஞ்சிருக்கார். இது இந்த சூழ்நிலையில் அடிப்பட்டது. இந்த மத்திய அரசு மோடி செஞ்ச இந்த அநியாயத்தை எதிர்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசுக்கு கஜானா காலியாக இருக்குன்னு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது போக 5000 கோடி ரூபா எக்ஸ்ட்ரா செலவாக போகுது. அதனால் அந்த எக்ஸ்ட்ரா செலவாக போகிறது தமிழ்நாட்டினுடைய புதிய நிதி சுமையாக போகுது. இந்த சுமையையும் ஏற்று தமிழக முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். இதே முடிவை தான் கேரளாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கு, ஹிமாச்சலத்தில் காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கு, தெலுங்கானாவில் காங்கிரஸ் அரசு எடுத்திருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும். கொடுக்கறதுக்கு தங்களுடைய மாநில அரசு அந்த நிதி ஆதாரங்கள் கொடுக்கணும். இது எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி பிரதமரானா
மோடி செஞ்ச தப்புக்களை திருத்தி ராகுல் காந்தி பிரதமரான 5000 கோடி ரூபா திரு விஜய் அவர்கள் எக்ஸ்ட்ராவாக செலவழிக்கிற 5000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு அந்த செலவை செய்ய வேண்டியது இல்லைன்னு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான இந்த செலவை மத்திய அரசே ஏற்றுக்கிறோம். அதற்கு காலம் மிக விரைவில் வரும். 3 வருஷத்தில் வரப்போகிற தேர்தலில் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மீண்டும் பெயர் மாற்றப்படும். மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டமாக இதே 5000 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகிற செலவு மத்திய அரசே ராகுல் காந்தியே கொடுப்பார் திரு விஜய் அவர்களுடைய அரசுக்கு. அரசை கவிழ்ப்பதற்காக எம்எல்ஏக்களும் பேரம் பேசிய திமுக பிரமுகர்கள் சிலர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. அதில் செந்தில் பாலாஜியும் வந்து ஈடுபட்டிருக்கிறதா வந்து ஒரு தகவல்கள் வெளியாகி, இது எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சீரியஸான விஷயம் அது. குதிரை பேரம்னு தமிழ்நாட்டில் இப்போ ஒரு 50 நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே குதிரை பேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பணத்தை கொடுத்து எம்எல்ஏவை விலைக்கு வாங்குறது பேர் தான் குதிரை பேரம். அது நடந்திருக்கு, அதற்கான முயற்சி நடைபெற்றிருக்குன்னு ஒரு எம்எல்ஏ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சும்மா குதிரை பேரம் நடந்துச்சு வெளியில் நின்று மைதானத்துக்கு வெளியில் நின்று கத்திக்கிட்டு இருக்காம மைதானத்துக்குள்ளே வந்து ஏன் ஆமாம் இந்த 234 பேரில் ஒரு எம்எல்ஏக்கு இன்னாரு காசு கொடுத்து எங்களை விலைக்கு வாங்க வந்தார் அப்படின்னு முதல் தடவையாக சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் மற்ற எந்த எம்எல்ஏயும் இது வரைக்கும் இது மாதிரி எங்களுக்கு குதிரை பேரத்தில் வந்து பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லலை. அதனால் ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் இது. இதை சரியான முறையில் அரசு கையாளணும். காவல்துறை இதை ரொம்ப சீரியஸாக இருக்கணும். இப்படி 234 பேரில் ஒரு ஆளை விலைக்கு வாங்குறதுக்கான முயற்சி யார் செஞ்சாலும் சரி, அதுதான் ரியல் குதிரை பேரம். பொய்யான குதிரை பேரங்கள்ங்கிறது சும்மா வாயில் வடை சுட்டுக்கிட்டு இருந்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது. ஆனால் முதல் முறையாக குதிரை பேரம் நடந்திருக்குங்கிற ஒரு சீரியஸான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அலிகேஷன் கிடையாது. அது வெறும் யாரோ ஒரு ஆள் வெளியிலேருந்து குற்றச்சாட்டில் எம்எல்ஏக்களில் ஒருத்தர் வந்து எழுதி கொடுத்துருக்காரு. இது மாதிரி எந்தெந்த எம்எல்ஏக்களுக்கு இப்படி குதிரை பேரம் நடத்தப்பட்ட போடுறதுங்கிறது வருங்காலத்தில் பலரும் அதுக்கான தகவல் வரும் நம்புகிறேன். அப்படி வரும்போது இதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறத ஒரு நேர்மையான விசாரணை செஞ்சு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், சட்டத்துக்கு உட்பட்டு. இது வந்து உண்மையிலேயே மக்களுக்கு செய்கின்ற துரோகம். ஒருத்தர் ஒரு கட்சியை விட்டுட்டு போகிறதுங்கிறது, ரிசைன் பண்ணிவிட்டு இந்த கட்சிக்கு எதிர்காலம் இல்லை, இந்த கட்சியை வச்சுட்டு இந்த கடையில் சரக்கு இல்லை, அதனால் இந்த கடையை விட்டுட்டு நான் போகிறேன், இந்த கட்சியை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறது வேற மாற்று. ஆனால் அங்கே வந்து காசு கொடுத்து ஒரு ஆளை வந்து நீங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறிய அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் ரியல் குதிரை பேரம், இதுதான் ரியல் ஹார்ஸ் ட்ரேடிங். இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இதற்கு போலீஸ் சரியான, காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கும். தெளிவாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும். மேகதாது பிரச்சனை என்பது தமிழகத்தினுடைய பிரச்சனை. காவிரி என்பது நம்முடைய ஜீவாதார பிரச்சனை. காவிரி அன்னை கர்நாடகத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் காவிரியாக வந்து அன்னை ஆகிறது என்பது தமிழ்நாட்டில் வந்து தான் காவிரி அன்னையாக நாம் நினைக்கிறோம். காவிரி தாயாக நாம் பார்ப்பது காவிரியை வந்து தமிழ்நாட்டில் தான். அதனால் நம்முடைய ஜீவாதார பிரச்சனை, இந்த பிரச்சனையில் எந்த விதத்திலையும் காங்கிரஸ் கட்சி சமரசம் செய்யாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் 100% சின்சியராக இருப்போம். இதற்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போவோம். எங்களை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும், அது பாஜகக்காரர்களாக இருக்கட்டும், முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடா அவர்களாக இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சராக இருந்த குமாரசாமியாக இருக்கட்டும், பாஜகவை சார்ந்த எடியூரப்பாவாக இருக்கட்டும், காங்கிரஸை சார்ந்த டிகே சிவகுமாராக இருக்கட்டும், எடியூரப்பாவுடைய துணை முதலமைச்சராக இருந்த பிஜேபியை சார்ந்த அசோகா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அதில் கட்சி வித்தியாசமே கிடையாது. அங்கே வெறும் கர்நாடக அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் தமிழ்நாட்டினுடைய பக்கம் இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் நஷ்டம் வந்து விடக்கூடாது, தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் எந்த பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் அங்கே எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாப்புல, அங்கே எங்களை பொறுத்த மட்டும் ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதில் யாரோட அனுமதியோட செங்கலை வைக்க முடியும்? மோதியோட அனுமதியோடு தான் செங்கலை வைக்க முடியும். மோதி தான் இதில் துரோகம் செய்யாமல் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரே நபர் பாஜகவினுடைய மோதி. பாஜகக்காரர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அமைதியாக இருக்காங்க. பாஜகக்காரர்கள்ட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க. எல்லாரும் தயவு செய்து போய் நயனார் நாகேந்திரன்ட்ட கேளுங்க, மேகதாதுவை அமைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி மோதிட்ட போய் அவர் அப்பீல் பண்ண ரெடியாக இருக்காரு. நாங்கள் போய் சொல்ல ரெடியாக இருக்கோம். நாங்கள் வந்து மோடி தான் இதற்கு அப்ரூவல் கொடுக்கணும். யார் அப்ரூவல் கொடுக்க வேண்டிய முதலாளி யாருன்னு கேட்டால் மோடி. கர்நாடகா அதை போய் கேட்கும்.
ஆனால் கொடுக்க வேண்டிய இடத்துல மோடி இருக்கார். மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்க அவருடைய வன்மம், கோபம், ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் மக்கள், ஒரே ஒரு எம்எல்ஏ தாண்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை காட்டி மேகதாதுக்கு அவர் அனுமதி கொடுத்துடக்கூடாது. மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடாது. மேகதாது பிரச்சனையில், காவிரி பிரச்சனையில் இரட்டை வேடம் பாஜக போடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏன்னுட்டுனா பாஜகக்காரர்கள் இங்கே இருக்கவங்களும் நியாயமாக பேசணும். நாங்கள் வந்து இதில் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றா இருக்கோம். சட்டமன்றம் தீர்மானம் போட்டிருக்கு. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக எங்களுடைய ராஜேஷ்குமார் அதற்கு ஆதரவாக பேசியிருக்கார், சுற்றுலாத்துறை அமைச்சர். காங்கிரஸ் கட்சி 100% தமிழக அரசினுடைய முடிவுகள் சரியாக இருக்கும். தமிழக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தந்துச்சு. அமைச்சரவையிலே நம்ம தெளிவாக இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் அங்கே ஒரு செங்கல் கூட வைக்கக்கூடாது. இப்போ தாவேக அமைச்சர் ஆதரவாச்சுனா வந்து கரூர் சம்பவத்தில் திமுக வந்து பழி வாங்குவோம்னு சொல்லி நேற்று ஆவேச பேச்சா அது அவருடைய கருத்து. அந்த கருத்து அவரோட கருத்தை எடுத்துக்கிறேன், நீங்கள் விடுங்க. குதிரை பேரன் இருக்குல்ல சார், குதிரை பேரன் ஒரு பக்கம் தவறாக நம்ம சொன்னாலும் ஒரு கட்சியை உடைச்சி அதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா செய்து அந்த ஓட்டுப்பட்ட மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யற மாதிரி இருக்குல்ல சார். அதுவும் மக்களோட வரிப்பணம் தானே சார் அது இதுவாகுது. 2 விஷயம். நான் ஒரு கட்சியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கை சின்னத்தில் ஓட்டு கேட்டு சேர்ந்திருக்கேன். என்னையே விலை கொடுத்து பாஜக வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம் கொடுக்குறேன், அந்த பணம் கொடுக்குறேன்னு, அந்த பணம் கொடுக்குறேன், இந்த பணம் கொடுக்குறேன்னு, அது குதிரை பிரயோகம். இப்போ எனக்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சியில் நம்பிக்கை இல்லை, நான் வந்து இந்த கட்சி எதிராளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறதுக்கு பாருங்க, அது எந்த விதத்தில் குதிரை பேரம்? நீங்கள் இதைத்தான் புரிஞ்சுக்கிறோன்னு. சிலர் வந்து அதிமுகவில் நம்பிக்கை இல்லை, அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. அண்ணன் பழனிசாமி அதிமுகன்னு சொல்கிறது நான் எம்ஜிஆரோட அதிமுக சொல்லலை, அல்லது ஜெயலலிதா அம்மையாரோட அதிமுக சொல்லலை. பழனிசாமி அண்ணன் தலையில மேலே இந்த கட்சி கடை ஓடாது, இதில் ஆள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரவங்கள இது எப்படி குதிரை பேரம் சொல்ல முடியும்? என்ன பேரம்? ஏதாவது பணம் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? பதவி கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? எதுவும் வேறு எதுவும் அதிகாரம் கொடுக்குறோம்னு சொன்னாங்களா? ஒன்றுமே இல்லை. இப்போ இளையராஜா சொல்லியிருக்கிறது என்ன? அதுதான் என்ன கேட்டேன்னா, இளையராஜாட்ட அப்ரோச் பண்ணது என்ன? 35 கோடி ரூபா பணம் கொடுப்போம்னு சொல்லி. அதுதான் குதிரை பேரம். ரேட்டு பேசுனது, ரேட்டு பேசி நீ வந்து கட்சியை விட்டு கட்சி வான்னு சொல்கிறது தான் குதிரை பேரம். அதனால் தமிழகம் மக்களை பொறுத்த மட்டும் குதிரை பேரத்துக்கும் வெறும் அலிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். குதிரை பேரம் என்பது ஒருத்தரை பணம் கொடுத்து பதவி கொடுப்போம் என்று சொல்லி அவர்களை வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் சேர்ப்பது பேர் தான் ரியல் குதிரை பேரம். இது ஒரு ஃபேக் குதிரை பேர ஸ்டோரியை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக் ஸ்டோரியை நம்பாதீர்கள். உண்மையான குதிரை பேரம் என்பது இளையராஜா அவர்களுக்கு நடந்தது. அதில் உண்மை வர வேண்டும். உண்மையை கொண்டறிந்து அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது தண்டிக்கப்பட வேண்டும். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.